கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பைபிள் காலேஜ் ஆசிரியர் அவங்களோட 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நீங்க ஒரு உண்மையான சீஷன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பூவை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாங்களா. அதுல முதல் மாணவன் லில்லி பூவை கொண்டு வந்து இதை போல நம்ம இருதயமும் வெண்மையும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னானா. 2வது மாணவன் தாமரை பூவை கொண்டு வந்து இது எப்படி தண்ணியில ஒட்டாம இருக்குதோ அதை போல நாமளும் கரப்படாத வாழ்க்கையை வாழணும்னு சொன்னானா. 3வதா வந்த மாணவன் சூரியகாந்தி பூவை எடுத்துட்டு வந்து இதை போல நாமளும் நீதியின் சரி நான் ஏசப்பாவையே நோக்கி இருக்கணும்னு சொன்னானா. 4வதா வந்த மாணவன் ரோஜா பூவை கொண்டு வந்து இது எப்படி முட்களுக்கும் நடுவுல பூத்திருக்கோ அதை போல நாமளும் பாடுகளுக்கும் மத்தியில ஏசப்பாக்காக வாழணும்னு சொன்னானா. கடைசியா வந்த மாணவன் மல்லிப்பூவை கொண்டு வந்து இதை போல நாமளும் வாசனமிக்க வாழ்க்கையை வாழணும்னு சொன்னானா. இதை கேட்ட ஆசிரியர் அவங்க 5 பேரையும் பாராட்டிட்டு இந்த 5 குணங்களும் இருக்கிறவன் தான் ஒரு உண்மையான சீஷன்னு சொன்னாங்களாம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ள வரும்போதுதான் நாமளும் ஏசப்பாக்காக ஒரு உண்மையான சீஷனா வாழ்ந்து காட்ட முடியும். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? பனி பிரதேசத்துல வாழ்ற மக்கள் அங்க இருக்கிற நரிகளை வேட்டையாடுறதுக்காக ஒரு கத்தியில ரத்தத்தை முக்கி அங்கங்க சொறி வச்சிருவாங்க. அந்த ரத்த வாடைக்கு வர்ற நரிகள் அதை வேக வேகமா நக்க ஆரம்பிக்கும். கத்தியில நாக்குப்பட்டு அதுகளோட ரத்தமே அங்க வடிய ஆரம்பிக்கும். அது தன்னோட ரத்தம் தானே தெரியாம அந்த நரிகள் இன்னும் வேகமா நக்க அது உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் சிந்தி அங்கேயே அது மயங்க போட்டு விழுந்துரும். அதுக்கப்புறம் அங்க இருக்க மக்கள் வந்து அந்த நரிகளை வேட்டையாடி எடுத்துட்டு போயிருவாங்க. இதே போலதான் பிசாசு நம்ம கிட்ட ஒரு சின்ன சின்ன பாவம் மூலியமா வருவான். அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு பெரிய பாவத்தை செய்யறதுக்கு கூட நம்ம துணிஞ்சிருவோம். அதனால நம்ம மனசுல சின்ன பாவம்னு படுறப்பே அதை ஏசப்பா கிட்ட அறிக்கை செஞ்சிடணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறதுபடியா நம்ம மத்தியில ஏதோ ஒரு சின்ன தப்புன்னு தெரியற பாவத்தை ஏசப்பா கிட்ட இன்னைக்கு நம்ம அறிக்கையிடுவோமா? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:15. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதையிலே நான் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்தியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயருடைய
உன்னுடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1-15. இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பகுதியிலே உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வேலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வருத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கோடாரி விழுந்துரும்ல, கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அவன் கேர்லெஸ்ஸா தூங்கிட்டானோ, அங்கங்க பார்த்துட்டானோ, கீழே அந்த ஆயுதத்தை தவற விட்டுட்டான், தண்ணிக்குள்ள முங்கிருச்சு. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உனக்கென்று கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா? அங்கங்க வேடிக்கை பார்த்தீங்க, அவ்வளவுதாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எங்களை பயன்படுத்துகிறார். தொடர்ந்து ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை கிராமப்புறங்களிலே செய்யும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகிறேன். எங்களிடத்தில் இருக்கிற 783 முழுநேர மிஷனரிகளையும் ஆண்டவர் வல்லமினால் நிரப்பி பயன்படுத்தும்படி நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை மிஷனரிகள் பயிற்சி பெறுவதற்கென்று இங்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தங்கி 2 வருடம் பயிற்சி எடுப்பதற்கென்று மிஷனரி வீடுகள் கட்டப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட 60 மிஷனரி வீடுகள் கட்டப்படுவதற்கு தேவைகள் சந்திக்கப்படும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் பார்க்குறேன், நல்ல பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நல்ல வசதியான ரூம்ஸ் இருக்குது. நிறைய உலக பிரகாரமான வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரூம்ஸ் இருக்குது. ஒருவேளை ஆண்டவருடைய உன்னத ஊழியத்தை செய்கிற அளவுக்கு சரியான வசதிகள் செய்யப்பட்டு தரணும். சுனேமியாளுக்கு அந்த உணர்வு இருக்குது பாருங்கள். எப்பொழுதும் வந்து போகிற இந்த தீர்க்கதரிசி எலிசா பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு சொல்லி அவர் அந்த அம்மா அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு சின்ன ஒரு அறை கட்டி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு 60 மிஷனரி அறைகள் முதல் கட்டமாக கட்டப்படுவது மிகுந்த ஒரு தேவை இருக்கிறது. ஒருவேளை அந்த அநேக ஸ்பான்சர்கள் எழும்பும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது கல்வியாண்டு தொடங்குகிற நாட்கள். உங்களுடைய பிள்ளைகளும் ஸ்கூலில் போய் சேர்க்கணும், காலேஜில் சேர்க்கணும், என்ன குரூப் படிக்கணும், என்ன ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் தான் எங்களுடைய மிஷனரி பிள்ளைகளும் ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய காலகட்டம். இதற்கு அநேக தேவைகள் இருக்கிறது. ஒரு மிஷனரி குழந்தைக்கு ஒரு 10,000 ரூபாயாவது கொடுக்குற அநேகர் எங்களுக்கு தேவை. நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை ஆண்டு உங்களோடு கூட பேசுவாரானால் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிட்டத்தட்ட 450 மிஷனரி பிள்ளைகள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை ஸ்கூல்ஸில், காலேஜில், பாலிடெக்னிக்கில், டீச்சர் ட்ரைனிங் இப்படி சேர வேண்டியவங்களே நிறைய இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்பான்சர்கள் எழும்பும்படி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பாருங்கள், செய்திங்கிறதுங்க ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறது, ஒரு மனுஷன் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் பேசணும்னு நினச்சாருன்னா ஒரு கழுதையை வைத்து கூட பேசுவார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களோடு கூட யார் பேச போகிறது? இந்த கணேசங்கிற கழுதையை கொண்டு ஏசப்பா பேச போகிறார் பாருங்க. அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட ஒரு பேசும்படித்தான் இந்த நேரத்தை ஆண்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பாருங்கள், நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு என்னங்க எதிர்பார்ப்பு இருக்குது? 1 கோடி ரூபா உங்களுக்கு தேவையாங்க? தேவை இருக்குதா? எதிர்பார்ப்பு இருக்குதா? இப்போ ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடி தான். இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன்.
அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்கிறத ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பட்ஜெட் இருக்குதாங்க. நீங்கள் ஒழுங்கு உங்கள்கிட்ட இருக்குதாங்க. இப்போ என்கிட்ட ஒரு நாள் ஊழி ஆரம்ப காலங்களில் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே காசே தர மாட்டேறீங்க, பசிக்குது, ஒரு வாழைப்பழத்தை பார்த்தா எச்சி வருது, ஒழுங்காக காசு தாங்க எனக்கு. எப்போ காசு தரீங்க அப்போ தான் நான் ஊழித்துப்பேன், காசு தாங்க ஊழித்து போவேன், காசு தாங்க ஊழித்து போவேன், காசு தாங்க ஊழித்துப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. காலையிலேருந்து உபவாசத்தோடு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேறு ஜெபமே கிடையாது, ஸ்தோத்திரம் கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, எதுவுமே கிடையாது, பூரா ஒரு ஜெபம் தாங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு 5 லட்ச ரூபா நான் உனக்கு தர போகிறேன்னு சொன்னார். அதை நீ எப்படி செலவழிப்பேங்கிறத ஒரு பட்ஜெட் போட சொன்னார். சே, ஏசப்பா 5 லட்சம் தரப்போகிறாரா? எத்தனை பெரிய சந்தோஷம் தெரியுமா? பட்ஜெட் மட்டும் போட சொன்னாருங்க. பட்ஜெட்டாக நமக்கு போட தெரியாதுங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா கொடுத்தா நீங்கள் செலவழிக்க தெரியுமா தெரியாதாங்க? செலவழிச்சிருவீங்களே. நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்களேன், எப்படி செலவழிப்பீங்கன்னு எழுதுங்களேன். இப்போ ஏசப்பா என்கிட்ட சொல்லி எழுத சொன்னார். நான் பேனா பேப்பர் எடுத்து எழுதினேன். முதல்ல என்ன தெரியுமா எழுதினேன்? எங்கள் அப்பா வாங்கின கடனுக்காக ஒரு 50,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி எழுதிட்டேன். அடுத்து எனக்கு 2 அண்ணன் 2 தம்பி, ஆளுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி எழுதிட்டேன். கடைசியாக ஒரே ஒரு தங்கச்சிங்க எனக்கு, அவளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி எழுதிட்டேன். பூரா ஜெபத்தோடு தாங்க நான் பட்ஜெட் போட்டேன். அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபத்தோடு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டிட வேண்டியதான். எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு, மழை பெஞ்சால் தண்ணி எல்லாம் உள்ளே வரும் பாருங்க, ஒரு வீடு கட்டிட வேண்டியதான்னு சொல்லி எழுதி டோட்டல் போட்டால் 5.5 லட்ச ரூபா வந்துருச்சுங்க. ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்கள் சொன்ன போல் நீங்கள் கொடுக்குற ரூபாயில் நான் பட்ஜெட் போட்டுனா முடிச்சிட்டேன், இந்த பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் எப்போ தருவீங்க, யார் மூலியமாக தருவீங்க, எங்கே தருவீங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு என்னடா தருவேன்னு கேட்குறாரு. என் ஊழியத்துக்கு நீ என்ன தருவேன்? நான் சொன்னேன், ஏசப்பா சாரி, இப்போ பட்ஜெட் ஏற்கனவே 50,000 மைனஸில் இருக்குது, நீங்கள் இன்னொரு 5 லட்ச ரூபா தந்தீங்கன்னா உங்களுக்காக உங்கள் ஊழியத்துக்காக நான் இதாக கொடுக்குறேன்னு சொன்னார். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருங்க, அதனால தான் உன்னை நம்பி 1 ரூபா கூட தர்றதில்லைன்னார். ஏசப்பாவுக்கு உங்கள் இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. அவர் நாம மகிமைக்காக உங்கள்கிட்ட திட்டம் இருக்குதா, தரிசனம் இருக்குதா, ஆண்டவர் உங்களுக்கு தருவாருங்க. இப்போ ஏசப்பா சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன, நீ கேட்குறதெல்லாம் நான் உனக்கு தருவேன்ப்பா, தர வல்லமை உள்ளவர். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு என்ன வேணுங்க? நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் தருவார மாட்டார்? தருவாருங்க. பர்த்திமேட்டு கேட்குற, நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பான்னு கேட்குறாரு. அவன் பிறந்திலிருந்து குருடாக இருக்கிறான், பார்வை கிடையாது, நான் பார்வை அடையவனன்னு கேட்குறாரு. ஆண்டவர் தந்துடுறாரு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்குற எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தம். ஆனால் அதை பாதுகாத்து கொள்றதுக்கு உங்கள்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குதாங்க, ஒழுங்கு இருக்குதாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறத அப்படியே பயன்படுத்துவீங்களா? ஆதாமை நம்பிங்க ஏதேன் தோட்டத்தை கொடுக்குற, அதை பண்படுத்தணும், அதை காக்கணும். நீ என்ன வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் போடலாம், எந்த கனியை நீ சாப்பிடு, என்ன வேணாலும் செஞ்சு, ஆனால் விளக்கப்பட்ட ஒரு கனின் அதை மட்டும் நீ தொடாத, அதை சாப்பிடாத, புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். அவன் பாருங்க, ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான்னா அதை தான் செய்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ஏதேன் தோட்டமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் அதை ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் சொன்னபடி உங்களால் பாதுகாத்து கொள்ள முடியுமா? அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்கிறேன். உங்களுக்குங்க உலகத்தை கலக்கிற அபிஷேகத்தை ஏசப்பாவால் உங்களுக்கு தர முடியுமா? முடியாதான்? முடியும். 9 வரங்கள் உங்களுக்கு வேணுமாங்க, ஆண்டவர் தருவாருங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த 9 வரங்களையும் உங்களால் பாதுகாப்பாக எவ்வளோ மாதங்க வச்சுருப்பீங்க? அதை தக்க வச்சு கொள்வீங்களாங்க? அதை பாதுகாப்பாக வச்சுருப்பீங்களா? பாருங்களேன், நீதிமொழிகள் 4 அதிகாரத்தில் எனக்கு மனசில் பிடிச்ச ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் பாருங்க. எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு இருதயத்தை கொடுத்துருக்கிறார். அதை ஆண்டவர் சொல்கிறார், எல்லா காவலோடு நீ காத்துக்கொள்ளணும்னு சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். உங்கள்கிட்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவர்.
வரங்களை தருவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவர், அபிஷேகத்தை தருவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவர். ஆனால் அதை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் பாதுகாத்து கொள்வீங்களாங்க? பாதுகாக்க உங்களால் முடியுமாங்க? அல்லேலூயா. இதாங்க செய்தி. அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கேட்கிற அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதை பாதுகாத்து கொள்வீங்களா? இப்போ என்கிட்ட 9 வரத்தை கொடுக்குறார். அந்த வரத்தை பாதுகாக்கணும், அந்த அபிஷேகத்தை பாதுகாக்கணும். அந்த வரத்தை வச்சு ஒரு வார்த்தை, பெருமையான வார்த்தை என் வாயிலிருந்து வருதாங்க, அவ்வளோதாங்க, வரமெல்லாம் போயிருங்க, அபிஷேகம் எல்லாம் போயிடும். உமக்கு ஒப்பாவேன், வானத்துக்கு ஏறுவேன், உமக்கு ஒப்பாவேன்னு சொல்லி அங்கே தூதன் சொல்கிறான். அவ்வளோதாங்க, இருதயத்தில் நினச்சோன்னே அவனை கீழே தள்ளிடுறார், அவனுடைய மகிமையெல்லாம் கீழே இழந்துடுறான். அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் தருவார். ஆனால் அதை பாதுகாத்து கொள்றதுக்கு உனக்கு இருதயம் இருக்கிறதா? இப்போ இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னால் அங்கே சில சிஸ்டம்ஸ் சொல்கிறார். அதுக்கு பின்னாடி உள்ள ரூல்ஸை பாருங்களேன். உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, உதடுகளின் மாறுபாட்டி உனக்கு தூரப்படுத்து. அப்பா, உன் உள்ளத்திலேருந்து ஜீவ நீரூற்று வரணும்னா உன் இருதயத்தை காத்து கொள்ளணும். அடுத்து என்ன செய்யக்கூடாது? உன் வாயின் தாறுமாறுகளை விளக்கணும். வாயால் கெட்டு போன ஊழியக்காரங்க கிறிஸ்தவங்க தாங்க ரொம்ப. 2 ராஜாக்கள் 7 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு இந்நேரத்தில் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு கிடைக்கும். 24 ஹவர்ஸில் அற்புதம் ஆண்டவர் செய்வேங்கிறார். அதில் ஒருத்தன் பாருங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதா? அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமாங்கிறான். போச்சுல, அற்புதம் போச்சுல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை பாப்படா, ஆனால் நீ உயிரோடு இருக்க மாட்டேங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உனக்கு வரங்களை தருவதற்கு ஆயத்தம், வல்லமைகளை தருவதற்கு ஆயத்தம். அதை உன்னால் பாதுகாத்து கொள்ள முடியுமா? அவர் நாம மகிமைக்காக பயன்படுத்த உனக்கு முடியுமா? உனக்கு நிர்வாகம் இருக்கிறதா? நிர்வாகம் இருக்கிறதா? அல்லேலூயா. இல்லைங்க, நிறைய பேர்கிட்ட இல்லவே இல்லை. ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு அதை தான் உங்கள்கிட்ட பேச சொல்லுகிறார். இப்போ 9 வரத்தையும் ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டார். நான் எவ்வளோ மாதம் அதை பாதுகாப்பாக வச்சுருப்பேன். மாதங்கள் விடுங்கங்க, எத்தனை நாட்கள் அந்த வரங்கள் எனக்குள்ளாகவே இருக்கும். பாருங்கள், சிம்சோன்கிட்ட ஆண்டவர் உன்னத வல்லமையை கொடுக்கிறார், மகாபரிய பலனை கொடுக்கிறார். அந்த பலத்தினாலே அவன் பெரிய ஒரு யுத்த புருஷராக இருக்கிறான். யாருமே அவனை ஜெயிக்க முடியல. ஆனால் என்ன பிரயோஜனம்? அதை பாதுகாப்பாக வைக்க தெரிலங்க. அவன் பாவம் செய்து உடன்படிக்கையை மீறுகிறான். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன உடன்படிக்கையை மீறி தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து விட்டான் சிம்சோன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு தரும்படி வல்லமையுள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஏசப்பாங்க, நீங்கள் கேட்குறதையும் தருவாருங்க. நீங்கள் கேட்குறதுக்கு மேலாவும் தருவார். எண்ணிக்கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியத்தை ஆண்டவர் செய்வாருங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம அதை பாதுகாத்து கொள்ள முடியுமா? இதாங்க தீர்க்க தரிசன வார்த்தை. பாருங்கள், ஆண்டவர் என்கிட்ட வரங்கள் கொடுத்துட்டாரா, ஒரு சின்ன ஒரு பாவம் இருக்குதா, அவ்வளோதான், அந்த அபிஷேகம் அப்படியே போயிருங்க. அந்த தேவ பிரசன்னம் என்னை விட்டு போயிடும், அந்த மகிமை என்னை விட்டு போயிடும். அப்போ நாம் என்ன செய்யணும்? முதல்ல நம்மளுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தணுங்க. ஒழுங்குபடுத்தணும். ஆண்டவர் கொடுத்ததை பத்திரப்படுத்துறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும்னு முதல்ல நம்மளை சரிப்படுத்தணும். கொஞ்சத்தில் உண்மை முதல்லங்க. நீங்கள் வாட்டுக்கு பெருசாக ஏதாவது 1 கோடி ரூபா மாதந்தோறும் எனக்கு தாங்கன்னு கேட்டுறாதீங்க. 1 கோடி ரூபா தந்துடுவார். உங்களுக்கு செலவழிக்க தெரியணும்ல. அதை எல்லாம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் அண்ணன் தம்பிகளுக்கு இப்படி இருந்தால் எப்படியும் ஆண்டவர் உங்களை நம்பி பணத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். முதல்ல என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பழக்க வைப்பார். அல்லேலூயா. கொஞ்சத்துலேயே உண்மையாக இருக்க ஆண்டவர் நம்மளை செக் பண்ணுவார். அல்லேலூயா. அதில் நீங்கள் உண்மையாக இருக்க ஆண்டவர் எவ்வளவு உங்களுக்கு தருவாருங்க. எல்லையே கிடையாதுங்க. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன. அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் ஆராய்ந்து முடியாத ஆசீர்வாதங்களை ஏசப்பா உங்களுக்கும் தருவார், எனக்கும் தருவார்.
பாருங்கள், 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கண்டிங்கன்னா அங்கே பாருங்களேன், அவங்க எங்கள் இடம் நெருக்கமாக இருக்குது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு குடியிருக்கிற ஒரு இடத்த நாங்கள் உண்டாக்க போகிறோம்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு அங்கே ஊழியக்காரர் தீர்க்கதரிசி எலிசா அங்கே பெர்மிஷன் தர்றாரு. நீங்களே என் கூட வாங்க, என் கூட வரணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. நீங்கள் 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தை அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில், இதோ இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்க போகிறோம் கேட்குறாங்க. உடனே ஊழியக்காரன் சொல்கிறார், போங்கப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அடுத்த சொன்ன, நீங்களே எங்களோடு கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவரும் கூப்பிட போகிறார். இது போல தாங்க நம்ம ஆண்டவரிடத்தில் எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், எங்கள் ஃபினான்சியலை ப்ளஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு நல்ல வேலை தாங்க, என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை தாங்க, எங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, இது என்ன கேட்டாலும் அவர் தருவாருங்க. நீங்கள் ஏசப்பாவை எங்கள் கூட வாங்கன்னு சொன்னால் அவர் வருவார். பாருங்கள், இப்படி அவங்க கேட்டோடனே போகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, 5ஆம் வசனத்தில், ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. மரத்தை வெட்டி வீடு கட்டணுங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, கூர்மையான ஒரு கோடாரி கொடுக்குறாங்க. கோடாரியை வச்சு பயன்படுத்தணும் இல்லை, அதை பாதுகாப்பாக வச்சுருந்து பயன்படுத்தணும் இல்லை. ஆனால் என்ன செஞ்சிட்டான், அவன் கேர்லெஸ்ஸாக தூங்கிட்டானோ, அங்கங்கே பார்த்துட்டானோ, கீழே அந்த ஆயுதத்தை தவற விட்டுட்டான், தண்ணிக்குள்ளே முங்கிருச்சு. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியை, ஆண்டவர் உனக்கென்று கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா? கோடாரி வெட்டுறதை பார்த்தீங்களா, வெட்டணும், அடுத்து என்ன செய்யணும், அதே இடத்துல மறுபடியும் வெட்டணும், அப்போ தான் மரம் சாயும். அங்கங்கே வேடிக்கை பார்த்தீங்க, அவ்வளோதாங்க. கோடாரி விழுந்துரும்ல, கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இயேசு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் நடக்கலாம். நீங்கள் அங்கங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா பேதுரு முங்குறது மாதிரி முங்க வேண்டிதான். இந்த செய்தி கேட்குற சகோதரனே சகோதரி, நீங்கள் இப்போ முங்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் முங்குறீங்க? இயேசுவை பார்க்க வேண்டி நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்குறீங்க, மனுஷர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதான் முங்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், ஆண்டவர் எங்களுக்கு வீடு கட்டணுங்கிறாங்க, மரம் வெட்டுறதுக்கு கோடாரி இரவலாய் கொடுக்கப்படுது, அதை இழந்துட்டாங்க பாருங்க. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் தர ஆயுத்தங்க. ஆனால் அதை ஒழுங்காக பாதுகாப்பாக வச்சிருவீங்களா, அதை காத்து கொள்வீங்களா, அதுதான் ஆண்டவர் கேட்குறார். இப்போ எவ்வளவு பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா ஒழுங்காக செலவழிப்பீங்க? அளவுக்கு மிஞ்சி வந்துச்சுன்னா ஆண்டவரை மறுதளிச்சிடக்கூடாது. அதனால தான் பிரசங்கி என்ன சொல்கிறாரு, ரொம்ப குறைச்சி எனக்கு கொடுத்துடக்கூடாது, எனக்கு வேண்டியதற்கு மிஞ்சியும் கொடுத்துடக்கூடாது. அந்த காலத்தில் பாருங்கள், வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது மிகுதியாய் சேர்த்தவனுக்கும் ஒரே மண்ணை தான் இருக்குது, குறையா இருந்தவளுக்கு ஒரே மண்ணை, போதுமானது நமக்கு போதுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய காரியங்களுக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ மாதம் 1 கோடி ரூபா தர்றாரு, உங்கள்கிட்ட என்ன செய்ய போகிறீங்க? என்னங்க செய்வீங்க? எவ்வளவுங்க செலவழிப்பீங்க? உங்கள் மனசில் எப்படி இருக்கணும்னு தெரியுமாங்க? இந்த 1 கோடி ரூபாயில் எனக்கு என் குடும்பத்திற்கு போதுமான ஒரு 5 லட்சத்தை நான் வச்சுக்கிடுவேன், மீதி 95 லட்சத்தை நான் எப்படி செலவழிப்பேன்? மிஷனரி ஊழியத்துக்கு ஒரு 20 லட்சத்தை நான் கொடுப்பேன், ஒரு 20 லட்சத்தை ஒரு 4 சர்ச்சு கட்டுறதுக்கு 5 லட்சம் 4 சர்ச்சு கட்டுறதுக்கு கொடுப்பேன், மீதி ஒரு 20 லட்சத்துக்கு மிஷனரிகளுக்கு நான் காணிக்க கொடுக்க போகிறேன், இன்னும் ஏழைகளுக்கு செலவழிக்க போகிறேன், பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஊழியத்துக்கு நான் கொடுக்க போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நிர்வாகம் இருக்கிறதா, தரிசனம் இருக்கிறதா, எண்ணங்கள் இருக்கிறதா, விருப்பங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிற பிராமிஸ் என்ன தெரியுமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா.
என்ன கேட்டாலும் தருவேன்ட்டாரு. அப்போ என்ன செய்யணும்? அவர் நாம மகிமைக்கா கேட்கணுங்க. அவர் தர ரெடி. அவர் தர்றதை நீ பயன்படுத்த ரெடியா? இப்போ பாருங்களேன், தாளந்துகள் கொடுக்குற சம்பவத்தில் மத்திய 25 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. இதில் என்ன தெரியுமா ஆச்சரியமான விஷயம்? யாருக்குமே தாளந்து இல்லைன்னு ஒருத்தனும் கூட விடலைங்க, எல்லாருக்கும் தர்றாரு. அல்லேலூயா. ஆனால் நீ தந்ததை உருப்படியாக நீ செலவழிக்கணும். அது பாதுகாப்பாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதை செலவிடணும்ல. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கடைசி கால எழுப்புதலுக்கென்று ஆண்டவர் வரங்களை தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அபிஷேகத்தை தருவதற்கு ரெடி, அற்புதங்களை செய்கிற வரங்களை கொடுப்பதற்கு ரெடி. ஆனால் அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? கழுதையை தேடி போன சவுலுக்கு ராஜ அபிஷேகத்தை கொடுக்கிறார், ராஜாவும் உயர்த்துறாரு. என்ன பிரயோஜனம்? அதை காத்து கொள்ள தெரியல பாருங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ தெருவில் கிடக்கிற உன்னை எவ்வளவு கோபுரத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் அதை நீ காத்து கொள்வதற்கு எச்சரிக்கையாரு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கும்படி எச்சரிக்கையாயிரு. இப்போ எனக்கு எல்லாம் நல்லா இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, வீடு இருக்குது, ஒருவேளை நல்ல குடும்பம் இருக்கிறது, எல்லாம் இருக்குதா? அதை நீ பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அல்லேலூயா. நீ சின்ன கேர்லெஸ்னாலே, ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற பாவத்தினாலே எல்லாம் ஒரே நாள் இழப்பு வருவதற்கு நாட்கள் இருக்கிறது. இழக்கவும் முடியும், எல்லாம் ஒரே நாளில் எல்லாம் போயிடும். ஆனால் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், நம்பிக்கையும், தரிசனம், ஜெபமும், பரிசுத்தம் மட்டும்தான் உனக்கு உள்ளவைகளை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும் ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிற ஆண்டவர் எல்லா காவலோடும் உனக்கு கொடுத்ததை பற்றி கொண்டிருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த கோடாரி ஆகிய வல்லமையை இழந்து விட்டாயா? கோடாரியாக வரங்களை இழந்து விட்டாயா? கோடாரியாகிய அபிஷேகத்தை இழந்து விட்டாயா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் மறுபடியும் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நீ இழந்தவைகளை திரும்ப தருவதற்கு வல்லமையில் அவராக இருக்கிறார். நீ அதை ஆண்டவரை நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை இனிமேல் காத்துக்கொள்வேன் என்ற பொருதனையோடு கூட ஆண்டவரிடத்தில் அர்ப்பணி ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். இப்பொழுது கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் காத்துக்கொள்ள விரும்புகிறீரே. அல்லேலூயா. அதை காத்துக்கொள்வதற்கேற்ற இருதயங்களை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்புகிறதை நீ தருவீரான்னு சொல்லிப்பிக்கிறேன். விரும்புகிற குழந்தை பாக்கியத்தை தார், விரும்புகிற ஆசீர்வாதத்தை தார், விரும்புகிற ஐஸ்வர்யத்தை தார், விரும்புகிற வேலையை தார், விரும்புகிற ப்ரமோஷனை தார், விரும்புகிறபடி உடைய நாம மகிமைக்காக சொந்த வீடை கட்டுவதற்கு உதவி செய்யும். ஆசீர்வதிக்கிறேனப்பா, இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட
அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். என் பேர் மனோஜ்குமார். நான் என்னுடைய 17 வயதில் இருக்கும்போது என்னுடைய நண்பன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். என்னுடைய குடும்பத்தை பார்த்தோன்னா எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே பிரிஞ்சிருந்தாங்க. அதனால் மன உளைச்சலுக்கு உள்ளானே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது. நான் என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 3 முறை தற்கொலைக்கு நான் முயற்சி பண்ணேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்த அந்த தருணம், எனக்கு ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்ன அந்த தருணம், நான் ஜெபம் பண்ண அந்த தருணத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இதுவரைக்கும் எனக்கு வரவிடாதபடி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன், தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல கண்டேன். எல்லாரும் என்னை விசாரித்தாங்க, அன்போடு விசாரித்தாங்க, எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் எனக்குள்ளே இருந்த ஒரு கவலை என்னென்னா, எங்கள் அப்பா அம்மா இன்னும் ஒன்று சேராமையே இருக்காங்களே, என் குடும்பத்தில் ரொம்ப வறுமை காணப்படுது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்துட்டு இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் தொடர்ந்து நான் என்னை ஆண்டவருக்குள்ளே நடத்தினாங்க. நல்லா பைபிள் வாசிக்க சொன்னாங்க, நல்லா ஜெபம் பண்ண சொன்னாங்க. வீட்டில் பைபிள் வாசித்துட்டு போவேன். வெளியே போய் நான் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பைபிள் உள்ள வசனம் எனக்கு உணர்த்தப்படும். இந்த தப்பு நீ பண்ணுறது தப்பு, நீ இதெல்லாம் தவறு, பைபிளில் இப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார். இப்படி ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளில் எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ நல்லா ஆண்டவரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி, நீங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வாங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்துகிற விதமாக 2-3 மீட்டிங்கில் ஒரு ஊழியக்கார் பேசினாங்க. இப்படி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஆண்டவருடைய வருகை சமீபம், அதனால நீ இன்னும் நல்லா பிடிச்சு கொள்ளுகிறதுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன். அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லேயே எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆண்டவருடைய கிருபையினால் சேர ஆரம்பித்தாங்க. எங்கள் குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக நல்லா போக ஆரம்பிச்சது. இதுக்கு மேலே நம்ம குடும்பத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, இவ்வளோ நாள் போனது போதும், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செஞ்சுருக்கார், என் குடும்பத்தில் ஒரு நன்மை செஞ்சுருக்கிறார், நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். குடும்பத்தில் பலத்த எதிர்ப்பு உண்டானது. கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க, நீ சர்ச்சுக்கு போகிற, கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷினரி தரிசன கூடுகைன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நான் போய் அந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல மிஷினரிகளுடைய காரியங்களை பற்றி சொன்னாங்க. எனக்கு எதுவுமே அந்த அளவுக்கு புரியல. ஆனால் ஆண்டவருக்காக வாழணும்னு ஒப்பு கொடுக்குறவங்கெல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல என்னோட கையை தூக்கி நான் ஒப்பு கொடுத்தேன். பெருசாக பாரத்தோடலாம் இல்லை, சரி சொல்கிறாங்க நம்ம ஆண்டவருக்காக வாழ்வுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல கையை தூக்கி ஒப்பு கொடுத்தேன். மறுபடியும் நான் வீட்டில் இருக்கும்போது இவைகளெல்லாம் நான் சிந்திச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் உணர்த்தினாங்க, நீ ஏன் முழு நேர ஊழியத்துக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கும்போது அந்த இடத்துல என் கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. என்ன ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப எதிர்ப்பாக இருக்காங்க, இன்னும் பார்த்தா என் கிராமமே எதிர்ப்பாக இருக்கு, இன்னும் நான் எப்படி ஆண்டவரே உங்களுக்காக நான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் நான் சபைக்கு போகிற நேரத்துல எல்லாம் எங்கள் அப்பா அம்மா பின்னாடியே சபையில் நான் அடித்து பயங்கரமாக இழுத்துட்டு வந்துடுவாங்க. இன்னும் நான் எந்த சபைக்கு போனாலும் அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அந்த சபையில் உள்ள பாஸ்டர்ஸையும் மிரட்டிகிட்டே வருவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே நீங்களும் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் பயப்பட வேண்டியதாக இருக்குது, நான் எங்கே போனாலும் அவங்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு
ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படியே நான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில் என்ன நடந்ததுன்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மாவே நீ வீட்டிலே இருக்க வேணாம், உனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னா நீ தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் எல்லாராலையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டு அடுத்து நான் ஆண்டவரே என்னோட லைஃபே கேள்விக்குறியா இருக்கேன், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றப்ப ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியான அன்று பாக்கியத்தை கிருபையை கொடுத்தார். எங்களுடைய பாஸ்டர் மூலமாக இந்த கிராம மிஷினரி இயக்கத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே போய் நீ பைபிள் காலேஜ் படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வந்தேன். வரும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொன்னாங்க. இங்கே வரும்போது ஆண்டவர் என்னை அதன் பாதையிலே நடத்தினார். தொடர்ந்து இங்கேருந்து ஈரோடு மாவட்டத்துக்கு மிஷினரியாக அனுப்பப்பட்டேன். அங்கே போய் ஆண்டவரை பற்றி அநேக புறஜாதிகளுக்கு, சிறுவர்களுக்கு, வாலிபர்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இன்னும் என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கேன்னு நான் யோசிக்கும் போது நல்ல ஒரு திருமண வாழ்வையும் ஆண்டவர் எனக்கு அமைத்து கொடுத்தார். இன்னும் பார்த்தோன்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்க்காங்களே நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் என்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக இப்போதைக்கு என்ன ஆகுறாங்கன்னா, அவங்க உனக்கு ஏதாவது வீட்டில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, தேவைகள் அப்படி காரியங்கள் இருக்கும்போது, சவாலான சூழ்நிலைகள்லாம் வரும்போது நீ உங்கள் சாமிகிட்ட சொல்லி, இயேசு சாமிகிட்ட சொல்லி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் இப்போதைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தற்கொலைக்குரிய காரியமாக இருக்கலாம், இன்னும் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றது தெரியாமல் ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவர் பலத்த பெரிய காரியங்களை செய்வார். ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லித்தர போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பாட்டு பாடுறோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க சரியா? அதுக்கப்புறம் ஆக்ஷன் சாங்கோட சொல்லித்தரோம். தடுத்து நிறுத்த முடியாதுங்க, தடைகளை தகர்த்திடுவோம். தடுத்து நிறுத்த முடியாதுங்க, தடைகளை தகர்த்திடுவோம். பி பி டும் டும் டும், எரிக கோட்டை விழுந்து போச்சுங்க. பி 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 டும் டும் டும், எரிக கோட்டை விழுந்து போச்சுங்க. சிங்க கெபியில் போட்டாலும் பயம் இல்லைங்க, சூளை நெருப்பில் போட்டாலும் பயம் இல்லைங்க. சிங்க கெபியில் போட்டாலும் பயம் இல்லைங்க, சூளை நெருப்பில் போட்டாலும் பயம் இல்லைங்க. நம்ம இயேசு கூட இருக்கும்போது பயம் இல்லைங்க, அவ வார்த்தைகளை கடைபிடித்தா கலக்கம் இல்லைங்க. நம்ம இயேசு கூட இருக்கும்போது பயம் இல்லைங்க, அவ வார்த்தைகளை கடைபிடிச்சா கலக்கம் இல்லைங்க. பி 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 டும் டும் டும், எரிக கோட்டை விழுந்து போச்சுங்க. பி 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 டும் டும் டும், எரிக கோட்டை விழுந்து போச்சுங்க. நிறுத்த முடியாதுங்க, தடைகளை தகர்த்திடுவோம். தடுத்து நிறுத்த முடியாதுங்க, தடைகளை தகர்த்திடுவோம். பிப்பி பி டும் டும் டும், எரிக கோட்டை விழுந்து போச்சுங்க. பிப்பி பி டும் டும் டும், எரிக கோட்டை விழுந்து போச்சுங்க. சிங்க கெபியில் போட்டாலும் பயம் இல்லைங்க, சூள நெருப்பில் போட்டாலும் பயம் இல்லைங்க. சிங்க கெபியில் போட்டாலும் பயம் இல்லைங்க, சூள நெருப்பில் போட்டாலும் பயம் இல்லைங்க. நம்ம இயேசு கூட இருக்கும்போது பயம் இல்லைங்க, அவர் வார்த்தைகளை கடைபிடிச்சா கலக்கம் இல்லைங்க. நம்ம இயேசு கூட இருக்கும்போது பயம் இல்லைங்க, அவர் வார்த்தைகளை கடைபிடிச்சா கலக்கம் இல்லைங்க. தடுத்து நிறுத்த முடியாதுங்க, தடைகளை தகர்த்திடுவோம். பிப்பி பி டும் டும் டும், எரிக கோட்டை விழுந்து போச்சுங்க. பிப்பி பி டும் டும் டும், எரிக கோட்டை விழுந்து போச்சுங்க. சில நேரத்தில் குறைவுள்ளவராக நாம் இருக்கும்போதும் தேவன் தம்முடைய நாமத்து நிமித்தம் பயன்படுத்தி விடுவார். இதில் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மற்ற மார்க்கங்களில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா,
தேவனுக்கு நான் பணிவிடை செய்வதனால் நான் பரிசுத்தமாகிறேன், எனக்கு புண்ணியங்களை சேர்த்து கொள்ளுகிறேன். பொதுவாக இது எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். நான் இந்த கடவுள் பணியை செய்கிறேன், அப்போ என் வாழ்க்கையில் இது ஏதோ ஒரு பரிசுத்தமாக எனக்கு கணக்கில் சேர்ந்துக்கிடுங்கிறது அவனுடைய எண்ணம். ஆனால் பைபிள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்களோ நானோ சுவிசேஷத்தை அறிவிப்பதனால் பரிசுத்தமாவது கிடையாது. மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதில் நம்ம பரிசுத்தத்தில் வளரலாம் மாட்டோம். இது தனி ட்ராக். நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க வேண்டியது ஒரு ட்ராக். இன்னொரு பக்கம் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும். ஊழியம் செய்வதனால் ஆட்டோமேட்டிக்காக நான் பரிசுத்தம் ஆயிக்கொண்டே இருக்கிறேன் என்கிற ஒரு கான்செப்டே என்ன கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பைபிளில் என்ன செய்யாது, கிடையாது. வடமாநில மிஷினரிகளுக்காக தினந்தோறும் நாம் ஜெபிப்போம். அது நம்முடைய கடமை. 1999ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மிஷினரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ், எத்தனை பேருக்கு தெரியும் நம்மள இல்லையா? அவர் ஒடிசாவில், அதாவது அப்போ ஒரிசா அப்படின்னு பேர் இருந்தது. அந்த ஒடிசா மாநிலத்தில் சின்ன சின்ன இடங்களை அவர் தேடி கண்டுபிடித்தார். அப்படி கண்டுபிடிச்சி ஜங்கல் கேம்ப் ஒவ்வொரு இடத்துல அவர் நடத்தி கொண்டிருக்கும்போது அவருடைய 2 பசங்கள், பிலிப்பு மற்றும் தீமோத்தேயு என்று 2 பசங்க, 10 வயசு, இன்னொரு பையனுக்கு 6 வயசு, 2 பேரும் ஒரு ஜங்கல் கேம்பை முடிச்சுட்டு இன்னொரு ஜங்கல் கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 2 பசங்களும் சொன்னாங்களாம், அப்பா கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், நான் கொஞ்சம் ஓரமாக வண்டியை நிப்பாட்டுறேன், அங்கே என்ன செய்வோம், வண்டியிலேயே நம்ம தூங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, வண்டியிலேயே தூங்கினாங்க. அப்போ பாருங்கள், 50 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்குதல் நடத்தி உயிரோடு என்ன செஞ்சாங்க, எரித்து கொலை செய்தாங்க. அந்த 2 பசங்களை பார்த்தும் அந்த 50 பேர் கொண்ட கும்பலுக்கு என்ன செய்யலை, ஒரு சின்ன இறக்கம் கூட என்ன செய்யலை, வரலை. அந்த மனோகர்பூர் அப்படிங்கிற இடத்துல அவர் தன்னுடைய காரை அவர் பார்க் செய்தார். அது ஸ்டேஷன் வேகன் என்ற ஒரு நல்ல பெரிய கார். அது நல்ல விசாலமாக படுத்து தூங்கக்கூடிய இடம் அங்கே இருந்தது. பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு கடைசியை அவர் தூங்கினார். அப்போ 50 பேரை கொண்ட குழு கட்டை, கோடாரி, இன்னும் அங்கே இருந்த சில வித்தியாசமான கருவிகள்லாம் கொண்டு அவங்க காரை உடைக்க ஆரம்பித்து அவங்க அதிலிருந்து வெளியில் வராதபடிக்கு அடித்தாங்களாம். அப்போ இவர் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றலான்னு நினச்சி என்ன செஞ்சார், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் போராடினார் அந்த மோசமான கும்பலோடு. ஆனால் பிள்ளைகளை முக்கியமாக எரித்து கொண்டார்கள். என்ன ஒரு தீர்மானம் நாம் எடுக்க போகிறோம்? அவருடைய பயோகிராஃபி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயோ அல்லது மற்ற பிற காரியங்கள்லையோ அவருடைய பிறப்பிடம் அப்படின்னு போட்டு ஆஸ்திரேலியா போட்டிருக்கும், அவருடைய இறப்பிடம்னு போட்டு என்ன செய்திருக்கும், ஒரு சின்ன கிராமம் கியோஞ்சர் ஒரிசா மாநிலம் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஒரு வரலாறு அவருக்காக எழுதப்பட்டது. வரலாறை எழுத ஆரம்பித்தார்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2 பசங்களும் ஊட்டியில் உள்ள ஒரு ஸ்கூலில் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜஸ்ட்டு விடுமுறைக்காக அவங்க அப்பா கூட வந்தாங்க. அந்த விடுமுறை நாட்களில் நடத்தப்பட்ட அந்த ஜங்கல் கேம்பில் தான் அப்பா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். விடுமுறை நாட்களில் அவங்க எங்கே போகலை, ஆஸ்திரேலியாவுக்கு போகலை. நல்லா நீங்கள் கவனிக்கணும். அவங்க நினச்சிருந்தாங்களா என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி தங்களுடைய தேசத்திற்கு போயிருக்கலாம். ஆனால் அங்கே போகாமல் விடுமுறை நாட்களையும் ஊழியத்தில் அவங்க கழிக்க. திருமதி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்கள்ட்ட கேட்கும்போது, என்னம்மா இவ்வளோ ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, உங்களுடைய சொந்த நாட்டுக்கு நீங்கள் திரும்பலாமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா ஒரு வார்த்தை, நான் எங்கே போவேன், என்னுடைய நாடு இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். என்னுடைய நாடே இதுதான். ஆண்டவர் எங்களை குடும்பமாக ஊழியத்துக்கு அழைச்சார். ஒன்றும் இல்லை, என் கணவனும் என்னுடைய 2 பசங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டாங்க, நாங்கள் பின்னாடி என்ன செய்வோம், கொஞ்சம் தாமதமாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்திற்காக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற சில தொழுநோயாளிகளுக்காக தியாகம் பண்ணி ஊழியத்தை ஒடிசா மாநிலத்திலே அவங்க செய்தார்கள். அது மாத்திரமல்ல, உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வட மாநிலம் இன்றைக்கும் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி அப்படிப்பட்ட கொடூர கும்பல்கள் எரிச்சு கொள்ளலாட்டாலும் அவங்க எடுக்கிற முயற்சிகள்
கிட்டத்தட்ட அதுக்கு நேராகவே இருக்கும். இவங்களை எப்படி ஒடுக்கிறது, இவங்களை எப்படி தடுக்கிறது, எப்படி இவங்களை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியே தான் அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன செய்யும் இருக்கும். நம்முடைய தேச கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பில்லி கிரகாம் இளம் வயது வாலிபனாக இருந்த பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன ஏற்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் எப்பயுமே அந்த ஆசை வந்து கொண்டே இருக்குமா. ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய, ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசை உள்ளவராய் விருப்பம் உள்ளவராய் ஓடிக்கொண்டே இருப்பாரா. ஒரு முறை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கால்பந்து விளையாடுவதற்காக ஒரு மைதானத்தில் போயிருக்கிறாரு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கால்பந்து விளையாடி முடிச்சாச்சு. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருடைய இருதயத்தை நிரப்புனுச்சான். அவரால் எல்லாரும் விளையாடி முடிச்சுட்டு அந்த கால்பந்து மைதானத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டாங்களாம். ஆனால் இவரால் அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகவே முடியலையாம். அழுது கதறி கதறி ஜெபித்து கொண்டே இருக்கிறாராம். 4 மணி நேரம் ஜெபித்தாராம். என்ன ஜெபித்தார் அப்படின்னு சொன்னா, என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தாரா. அவருடைய ஜெபம் என்னை நம்பும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த ஒரு வரி உள்ள ஜெபமாக இருந்தது. அந்த என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு தேசமெங்கிலும் தேவன் பில்லி கிரகாமை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பில்லி கிரகாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சினார், ஆண்டவரே என்னை நம்பும், இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு நம்பும், பல கோடி மக்களுக்கு, பல மில்லியன் கணக்கான மக்களுக்கு என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். இன்னைக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஒரு பெரிய ஆப்பிள் மரத்தை வந்து தினமும் ஒரு ஏழை ஒரு மனுஷன் என்ன செய்வாரா, அடிக்கடி என்ன செய்வாரா, அந்த ஆப்பிள் மரத்தை பார்க்க போவாராம். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில் வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ வழக்கமாக அந்த ஆப்பிள் மரத்துக்கிட்ட போய் இந்த ஏழை மனுஷன் என்ன செய்வாராம், பேசுகிறதுக்கு போவாராம். அப்போ அன்னைக்கு அந்த ஆப்பிள் மரத்துக்கிட்ட போய் இவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாராம். அப்போ அந்த ஆப்பிள் மரம் கேட்டுச்சா, ஏன் மனுஷா, நீ இவ்வளோ நாள் ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட வருவியே, இன்னைக்கு ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பிள் மரம் கேட்டுச்சான். அப்போ இந்த ஏழை மனுஷன் சொன்னாரா, ஏன் ஆப்பிள் மரமே, எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பணத்துக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஏழை மனுஷன் சொன்னாராம். அப்போ இந்த ஆப்பிள் மரம் சொன்னிச்சா, அடைச்சி இதுக்கு போய் நீ கவலைப்படுற, என்கிட்ட பாரு எவ்வளோ ஆப்பிள் இருக்குன்னு, இந்த ஆப்பிளை நீ என்ன செய்யலாம், விற்று உன்னுடைய குடும்பத்துக்கு நீ இந்த பணத்தை கொண்டு போ அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பிள் மரம் சொன்னிச்சான். அப்போ இந்த சந்தோஷமாக அந்த நபர் என்ன செஞ்சாரா, தினமும் வருவாரா, அந்த ஆப்பிள் பழத்தெல்லாம் பறிப்பாரா, போயிட்டு நல்லா என்ன செய்வார், சந்தையில் விற்று அதில் வர பணத்தை வச்சு அவங்க குடும்பம் அப்படியே என்ன செஞ்சிச்சான், போயிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இந்த ஆப்பிள் மரத்துலேருந்து எல்லா பழமும் என்ன செஞ்சிருச்சு, காலி ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் அந்த ஏழை மனுஷன் வந்து சொன்னாரா, இப்போயும் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரா சொன்னார். அப்போ அந்த ஆப்பிள் மரம் சொன்னிச்சான், என்கிட்ட மேலோட்டமாக இருக்கிற அந்த கிளைகளை நீ வெட்டி என்ன செய்யலாம், விற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அதே மாதிரி இந்த ஆப்பிள் மரத்தில் மேலே இருக்கிற எல்லா கிளைகளையும் வெட்டி என்ன செஞ்சிட்டாரா, அந்த நபர் வித்துட்டாரா. அடுத்து கொஞ்ச நாள் வரவே இல்லையா அந்த ஆப்பிள் மரத்துக்கிட்ட. அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்தாரா. அப்போ இந்த ஆப்பிள் மரம் கேட்டுச்சா, என்ன மனுஷா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த மனுஷன் சொன்னாரா, நாங்கள் வீடு கட்ட போகிறோம், அதனால எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு கதவு ஜன்னல் வைக்கலாம், எனக்கு மரம் தேவை, ஆப்பிள் மரமே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னாராம். அப்போ இந்த ஆப்பிள் மரம் சொன்னிச்சா, இதுக்கு போய் ஏன் கவலைப்படுற, என்கிட்ட எவ்வளோ இலைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அதே மாதிரி அந்த ஆப்பிள் மரத்தில் இருக்கிற முக்கால்வாசி என்ன செஞ்சாரா, அந்த மர கொப்புள்கள் எல்லாமே வெட்டி தன்னுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரா,
கொண்டு போயிட்டாராம். அடுத்து வரவே இல்லையா. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்தாராம். அப்போ அந்த ஆப்பிள் மரம் கேட்டுச்சா, என்ன மனுஷா நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த மனுஷன் சொன்னாராம், ஏன் ஆப்பிள் மரமே, உன்னோட தயவுனால நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், எனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல எனக்கு கார் இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த வசதிகள்லாம் வந்ததுக்கப்புறம் என்னோட மனசில் ஒரு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. எனக்கு சொந்தமாக ஒரு கப்பல் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த கப்பல்லையே நான் எல்லா நாடுகளுக்கும் போய் நான் பார்க்கணுன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த கப்பல் செய்ய என்கிட்ட இப்போ மரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் சொன்னார். அப்போ அந்த ஆப்பிள் மரம் சொன்னிச்சா, என்கிட்ட வந்து அடிப்பகுதியை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் நீ வெட்டி எடுத்துக்கோ அப்படின்னு ஆப்பிள் மரம் சொல்லிடுச்சான். அதே மாதிரி அடி தூர் மட்டும் கொஞ்சம் போல விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் வெட்டி அழகாக ஒரு கப்பல் செஞ்சு அதில் என்ன செஞ்சாரா, எல்லா நாடுகளுக்கும் போய் அவர் என்ன செஞ்சாரா, பயணிச்சாரா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாரா. பார்த்தீங்களா, ஒரு ஆப்பிள் மரமே ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்யுது. ஆனால் இதை விட பல மடங்கு நம்மளுக்கு நன்மையான காரியங்களை ஏசப்பா என்ன செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதே அவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபங்க. நம்மளுக்காக சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் என்ன செஞ்சார் ஏசப்பா சிந்துனாங்க. நம்ம கேட்குற எல்லா நன்மைகளையும் ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, தர்றாங்க. நம்ம யோசித்து பார்ப்போம், ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளையா நம்ம வாழ்கிறோமா, நம்மளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுறாரா, இந்த மனுஷனை உண்டாக்கினது நல்லது, இந்த மனுஷையை உண்டாக்கினது நல்லது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஏசப்பா நினைக்காரா, இல்லை நம்மளை பார்த்து துக்கப்படுறாரா. நம்ம வந்து சிந்திச்சு பார்ப்போங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்காருங்க. நம்ம அவருடைய பிள்ளைகளா, அவருக்காக நம்ம எதையாகிலும் நிச்சயமாக என்ன செய்யணுங்க. இதுவரை நம்ம என்ன செஞ்சோன்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இனி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற நாட்களையும் காலங்களையும் நம்ம பிரயோஜனப்படுத்தி நம்ம பெரிய காரியங்களை நம்ம செய்வோங்க. ஹலோ குட்டி செல்லங்களே, பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் லீவு விட்டாச்சு, செம்ம ஜாலியா இருக்கீங்களா? வீடியோ கேம், கம்ப்யூட்டர் கேம், இன்னும் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்கா சூப்பரா ஜாலியா உங்க லீவு நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. காலையில ரொம்ப லேட்டா நல்லா தூங்கி எழுந்திருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். மே மாசம் உங்களுக்காகவே ஸ்பெஷலா விபிஎஸ் ப்ரோக்ராம் ஆயத்தமாயிக்கிட்டு இருக்கு. எஸ், நம்ம ஆமேன் வில்லேஜ் டிவில வில்லேஜ் விபிஎஸ் அப்படின்னு சொல்லி குட்டி பிள்ளைகளாகிய உங்களுக்காக, இயேசுவின் சந்ததியா இருக்கிற உங்களுக்காகவே விபிஎஸ் ப்ரோக்ராம் சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களா? என்னெல்லாம் வரப்போகுது தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க கேட்காத புத்தம் புது பாடல்கள், சூப்பரான ஆக்ஷன் ஸ்டோரிஸ் இருக்கு, பப்பட் இருக்கு, புது பப்பட் உங்க கூட பேச போகுது, ரொம்ப ஜாலியா இருக்கு போகுது. அது மட்டுமா, சூப்பர் சூப்பர் ஷார்ட் பிலிம்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, மேஜிக் இருக்குது. வாவ், எக்ஸைட்டிங்! இத்தனை சூப்பர் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்க எங்க குழுவினர் வராங்க. என்னைக்கு தெரியுமா? மே மாசம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தினந்தோறும் காலையில 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாங்க ஒளிபரப்ப போறோம். ஒருவேளை காலையில உங்களுக்கு பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணி வரையும் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே குட்டி, சூப்பர் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய மிஷனரி சம்பவங்கள் இருக்குது. நிச்சயமா சொல்றோம், இந்த 5 டேஸும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரும். உங்களுக்கு இந்த 5 டேஸ் ப்ரோக்ராமும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. குட்டீஸ் மட்டும் இல்ல, அம்மாமார்களே, நீங்களும் உங்க பிள்ளைங்களை கரெக்டா 10 மணிக்கு டிவி முன்னாடி உட்கார வச்சிருங்க. ஒருவேளை நாங்க ஊருக்கு போறோமே, நாங்க எப்படி பார்க்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல ஆமேன் வில்லேஜ் டிவி அப்படிங்கிற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்க இருந்தாலும் அதே டைம்ல நீங்க இந்த ப்ரோக்ராம பார்க்க முடியும். ஓகே, இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க. ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் நம்ம வில்லேஜ் விபிஎஸ் 2024 வந்தாச்சு. மே மாசம் 6
பரிசுத்த தோமா ஆலயம் பெரும்பனையில் விடுதலை பெருவிழா. இடம் பரிசுத்த தோமா ஆலய வளாகம், பெரும்பனை. நாள் மே 12, 13, 14. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. நேரம் மாலை 6:30 மணி. தேவ செய்தி சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். உங்கள் வாழ்வின் பாவக்கட்டுகள் அகன்று நித்தியத்திற்கான சமாதானமுள்ள விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள விடுதலை பெருவிழாவில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள்.